எத்தனை சீட்டு கொடுத்தாலும் குறைவான சீட்டு கொடுத்தாலுமே நீங்க அங்கதான் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? 50 தொகுதிகளை நாங்கள் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு பலம் பெற்றவர்கள் தான், அந்த தகுதி பெற்றவர்கள் தான். அதை நாங்கள் 50 தொகுதி கொடுத்துருவாங்களான்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். அதே சமயத்தில் குறைந்தபட்சம் 25 தொகுதிகள் நாங்கள் கேட்குறோம். ஏன் நீங்க இன்னும் குனிஞ்சிட்டே இருக்கணுமா? ஏன்னா ஒரு விசிகாவின் கொடியேற்றத்தை கூட திமுக இங்க அனுமதி கொடுக்காம இருக்கும் பொழுது ஏன் இன்னும் குனிஞ்சு போயிட்டே இருக்கீங்க? காவல்துறையை கொடியேற்ற விடாம அப்புறப்படுத்துறாங்க. எங்கள் தலைவர் ஏற்றிட்டு வந்த கொடியை காவல்துறை போய் அதை இறக்குறாங்க. இதெல்லாம் காவல்துறை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் அரசு அல்லது முதலமைச்சர் நேரடியான கவனத்தோடு நடக்குதுன்னு சொல்ல முடியாது. சீட்டுக்காக இல்லை அப்படிங்கிறீங்க, மதவாத கட்சிகளை எதிர்த்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும் ஏன் நீங்கள் தனியாக களம் காணலாம்ல? தனியாக களம் கண்டாலும் அந்த கூட்டணியை நம்ம சிதைக்கிறதான அர்த்தம். பிஜேபி தூக்கி பிடிக்கிற அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக போயிடும்ல. அப்போ அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுன்றதுனால தான் சீட்டை பற்றி நோட்டை பற்றி நாங்கள் கவலைப்படல, பதவி பற்றி கவலைப்படல. இவர்கள் இங்கே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம். அந்த திருநீர் அவர் அழைச்சிருக்க கூடாது இல்லையா? வர வரைக்கும் அப்படி கிடையாது. திருநீர் இல்லை அங்க ஏன் அவர் திருநீரை அழிச்சாரு அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய ஒரு கேள்வியா அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு. திருநீர் இருந்தது போதும்னு நினைச்சிருக்கலாம். அவர் நெத்தியை துடைக்கிற பழக்கம் உள்ளவர். அதான் சொல்றாரு, நான் நெத்தியை எப்போது துடைப்பேன்னு சொல்றாரு. இல்லை திருநீரை அழிச்சதாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல பூசின உடனே அழைச்சிட்டு வந்தார, வெளியில் வந்த பிறகு தானே. அப்போது நான் என்ன கேட்குறேன், திருநீர் வச்சுக்கிட்டு வராங்களா, ஃபேஸ் வாஷே பண்ணுறது இல்லையா? அப்படியே இருக்குதா? தனி மனிதனா நம்ம வீட்டில் அழைக்கிறதோ அது வேற விஷயம். மக்கள் ஒரு தலைவரா அங்க பார்க்கறாங்க, செல்ஃபி கேட்கறாங்க. அந்த செல்ஃபி எடுக்கும் போது ஏன் அந்த திருநீர் இருக்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? இருக்கக்கூடாதுன்னு நினைச்செல்லாம் அழிக்கலங்க. அதான் எங்க சொல்றோம்ல, அது அவமதிக்க வேண்டும் என்பதற்காக. அது அன்கம்ஃபர்டா கூட இருந்திருக்கலாம், அல்லது அது இருந்தது போதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? பெரியாரை அவர் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்ட ஒருத்தர் ஏன் இன்னும் பதிலடி கொடுக்காம இருக்காரு? அப்ப விஜய் பிஜேபியோட பி டீமா அப்படிங்கிற கேள்வியையும் திருமாவர்கள் எழுப்பி இருக்கிறாங்க. ஏன் அமைதியா இருந்தா பி டீமா இருக்கணுமா? பெரியாரே, இவருடைய கொள்கை வழிகாட்டியாக இருக்கிற பெரியாரே அவமதிக்கப்பட்டிருக்கிறார், இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ கொள்கை வழிகாட்டியை இழிவுபடுத்தினா கொதிச்சு எழுமா இல்லையா? ஏன் விஜய் கொதிச்சு எழுல? அமைதியா இருக்க கூடாதுல. நீங்க கட்சிக்கு வந்துட்டீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க, பொது வழியில வந்துட்டீங்க, கருத்துக்கள் சொல்றீங்க. டாப் தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியான விசிகாவுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும், அதை பத்தி பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில உங்களுக்கு எத்தனை சீட் கொடுக்க போறாங்க அப்படின்னு, இல்லை எத்தனை சீட் கொடுத்தாலும் நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான பதில்களும் உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்குங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சீட்டு கொடுத்தாலும், குறைவான சீட்டு கொடுத்தாலுமே நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு சீட்டு, நோட்டு, அப்புறம் பதவி, இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பிரதானமாக கருதுறது இல்லை. எங்களுக்கு அது முக்கியமும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு கொள்கை தான் ரொம்ப முக்கியமானது. கொள்கைக்காக தான் நாங்கள் இயக்கம் கண்டிருக்கிறோம், கொள்கைக்காக தான் நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு சமூக நீதியை காப்பாற்றுகிற அல்லது சமூக நீதிக்காக போராடுகிற கொள்கை வழியிலான கூட்டணியில் நாங்கள் அங்கம் வச்சிட்ருக்கோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் இந்த மண்ணில் கால் ஊன்றிவிடக்கூடாது என்பதற்காகவும், அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுக்கு ஒருபோதும் தமிழ் மண்ணில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் நாங்கள் மிக தீவிரமாக உத்திகளை வகுத்து ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, ரொம்ப வலுவான கூட்டணியாக, கொள்கை கூட்டணியாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், அம்பேத்கரிய இயக்கங்கள், எங்களை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், இந்த ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கும் பொழுது, இப்போ இந்த கூட்டணி உடைந்தால், இதில் ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டால், அது நிச்சயமாக பிளவுவாத சக்திகளுக்கு, குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகளுக்கு, பிற்போக்கு சக்திகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் சீட்டு நோட்டை பற்றி கவலைப்படலை அப்படிங்கிறத நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக, தேர்தல் அரசியல்னு பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேலாக
நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் மையமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் திசை வழியை, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற ஒரு நபராக இருக்கிறார். நேற்றுக்கு முதல் நாள் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கூட புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் வந்து பேசினார். ராகுல் காந்தியை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை திருமாவளவன் அவர்களை வந்து ஆலோசித்து நிலைப்பாடுகளை எடுக்கிறாரு, சில செயல்பாடுகளை வந்து அவர் நடத்துகிறாரு. காங்கிரஸ் கட்சியில் நிறைய சனாதனத்துக்கு எதிரான, இந்த பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடுகளை எங்கள் தலைவரை வந்து ஆலோசித்து தான் எடுத்தார் அப்படிங்கிறது வெளிப்படையாக பேசியிருக்கார். நீங்கள் நேற்று முதல் நாள் நடைபெற்ற விருது வழங்கல் கூட்டத்தை நிகழ்ச்சியில் பேசியிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்தியாவில் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப மைய சக்தியாக தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய பலத்தை, வலுவை, எங்களுடைய வளர்ச்சியை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது. உங்க எதிர்பார்ப்பு கரெக்ட். ஒரு வலுவான ஒரு கட்சியாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் நீங்க இன்னும் குனிஞ்சிட்டே இருக்கணுமா? ஏன்னா ஒரு விசிகாவின் கொடியேற்றத்தை கூட வந்து திமுக இங்க அனுமதி கொடுக்காம இருக்கும் பொழுது ஏன் இன்னும் குனிஞ்சு போயிட்டே இருக்கீங்க? இல்லை, திமுக அனுமதி கொடுக்கல அப்படின்னு நம்ம எப்படி அதை எடுத்துக்க முடியும்? திமுகவுடைய தலைவர் அதெல்லாம் கண்டுக்கணும், அதை கவனம் செலுத்தணும் என்கிற எதிர்பார்ப்பு வேறு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதிகளில் கொடியேற்ற முடியல, காவல்துறை கொடியேற்றுவதற்கு உரிய அனுமதியை கொடுக்கறதில்ல, காவல்துறை சில இடங்களில் வந்து தடுக்கிறாங்க, காவல்துறையை கொடியேற்ற விடாமல் வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. எங்கள் தலைவர் ஏற்றிட்டு வந்த கொடியை வந்து காவல்துறை போய் வந்து அதை இறக்குறாங்க. இதெல்லாம் காவல்துறை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அரசு அல்லது முதலமைச்சர் நேரடியான கவனத்தோடு நடக்குதுன்னு சொல்ல முடியாது. காவல்துறைக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் ஒரு சார்பு இருக்குது தானே. இப்போ நீங்கள் புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாட்டில் அனைத்து கட்டமைப்புகளும் இந்துத்துவ மனநிலையோடு இயங்குவதா சொல்கிறாரு. நீதித்துறையா, அது இந்துத்துவ மனநிலையோடு இயங்குகிறது. காவல்துறையா, அதுவும் இந்துத்துவ மனநிலையோடு இயங்குகிறது. அரசும் இந்துத்துவ மனநிலையோடு இயங்குகிறது. அப்போது இது திமுக ஆட்சியில் தான் நடக்குதா முதல் முறையில் அப்படின்னா இல்லை. அது அதிமுக ஆட்சியில் நடக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த போது இருந்தது, நீதி கட்சி ஆட்சி புரிந்த போது இங்கே சாதிய கொடுமைகள் இருக்குது. இன்றைக்கி திமுக கூட்டணி நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகவே அதை வந்து இது புதிதாக நடப்பதாக நாங்கள் குற்றம் சுமத்த முடியாது. அது நடக்குதா? நடக்குது. அதிகரிச்சிருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இதை விடவும் ஆபத்தானவர்கள், இந்த ஜாதிய சக்திகளோடும் ஆபத்தானவர்கள் இந்த பாஜக போன்ற பிளவுவாத சக்திகள். இப்போ திமுகவுக்கு சமூக நீதி தான் கொள்கை, சமத்துவம் தான் கொள்கை. ஆனால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவர்களுக்கு இங்கே மதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்வது, மக்களை பிளவுபடுத்தி அரசியல் செய்வது, சாதி ஏற்றத்தாழ்வை ஊக்குவித்து அரசியல் செய்வது, இங்கே சனாதனத்தை ஒரு கொள்கையாக பிரகடனப்படுத்துவது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்திலே சனாதன சட்டத்தை சாதிக்கு ஒரு நீதி சொல்லுகிற, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிற ஒரு கோட்பாட்டை இங்கே சட்டமாக மாற்றுவது என்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். அப்போ யார் பெரிய ஆபத்து? இப்போ திமுக திராவிட இயக்கங்களில் இருக்கிற அதாவது அது கட்சியினுடைய கொள்கை அப்படி கிடையாது, சமத்துவமான கொள்கை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் வந்து சாதியாக கூட நடந்துக்கிறாங்க. சில வடபாதியில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. திமுகவை சார்ந்த ஒருத்தர் கூட வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு பேசுனதை பார்த்துருக்குறீங்க. திமுகவில் இருக்கிற முன்னணி தலைவர்களை கூட புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. வந்து நாங்கள் தான் பிச்சை போட்டோன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் கட்சி என்ன, நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்னு ஒருத்தர் கேட்குறாரு. திமுகவில் இருக்க முன்னணி தலைவர்கள். ஆனால் கட்சியினுடைய கொள்கை அப்படியானா அப்படி இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் ஆனால் கட்சியினுடைய கொள்கையே பிளவு, கட்சியினுடைய கொள்கையே மதவாதம், கட்சியினுடைய கொள்கையே சாதியை தூக்கி பிடிப்பது, கட்சியினுடைய கொள்கையே இயக்கத்தினுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கொள்கையே சனாதன சட்டத்தை இந்த நாட்டினுடைய சட்டமாக மாற்றுவது என்கிற அந்த கட்சிகளுக்கு இடம் கொடுத்தால் இதை விட மோசமாக போகல. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதற்காக நாங்கள் வந்து வலிகளோடும் வேதனைகளோடும் பயணிக்கிறோன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். இப்போ எங்களுடைய பலம், வலு இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நாங்கள் எங்கள் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு கூட சொல்லியிருக்காரு, ஒரு போன வாரத்தில் சொன்னார். 50 தொகுதிகளை நாங்கள் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு பலம் பெற்றவர்கள் தான், அந்த தகுதி பெற்றவர்கள் தான். அதை நாங்கள் வந்து 50 தொகுதி கொடுத்துருவாங்களான்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். அதே சமயத்தில் குறைந்தபட்சம் 25 தொகுதிகள் நாங்கள் கேட்குறோம். இந்த 25 தொகுதிகளை நாங்கள் கேட்குறோன்னா என் கருத்தாக சொல்கிறேன், இன்னும் தலைவர் கேட்கல, அது வந்து என்னுடைய கருத்தாவே சொல்கிறேன். 25 தொகுதிகளில்
100% எங்களுக்கு வந்து நிற்பதற்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது. அதில் பேச்சுவார்த்தையில் முன்ன பின்ன ஆகலாம். அதற்காக வந்து நாங்கள் அதுக்கு அடிமட்டமாக கொண்டு போனாக்கா நாங்கள் வேறு நிலைப்பாடுகளும் எடுக்கிறது கூட வாய்ப்பு. உங்களோட எதிர்பார்ப்பு 25 தொகுதிகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பாதிக்கு பாதி கூட கொடுக்கறது கிடையாது. ஒரு 6 சீட்டுகளோ 4 சீட்டுகளோ அந்த மாதிரி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சீட்டுக்காக இல்லை அப்படிங்கிறீங்க, மதவாத கட்சிகளை எதிர்த்து நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கும் ஏன் நீங்கள் தனியாக களம் காணலாம்ல? இல்லை, அது தனியாக களம் காண்பதற்கான சூழல் வருகிற பொழுது களம் காணலாம். தனியாக களம் கண்டாலும் அந்த கூட்டணியை வந்து நம்ம சிதைக்கிறதான அர்த்தம். இப்போ வந்து தனியாக களம் கண்டோம்னா இந்த கூட்டணியில் உடசல் ஏற்பட்டுருல, சிக்கல் ஏற்பட்டுருல, பிளவு ஏற்பட்டுருல, கூட்டணி வலுவிழந்துடும்ல. அப்போ அது வந்து பிஜேபி போன்றவர்களுக்கு சாதகமாயிடும்ல. பிஜேபி தூக்கி பிடிக்கிற அதிமுக கூட்டணிக்கு அது சாதகமாக போயிடும்ல. அப்போ அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் சீட்டை பற்றி நோட்டை பற்றி நாங்கள் கவலைப்படல, பதவி பற்றி கவலைப்படல. இவர்கள் இங்கே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து விட்டு கொடுக்குறோம். அதே சமயத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேட்ட மாதிரி எங்கள் தலைவர்னு சொல்லிட்டார், டீ பண்ணு கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 6 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு இதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம்னு அவன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது எங்கள் வளர்ச்சியை அங்கீகரிக்க மறுப்பதில்லை, மாற்று கருத்தில். நீங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் 3வது தொகுதி கேட்ட திமுக கூட்டணி அதுவே கொடுக்கல. அதுவே எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். நாங்கள் வளர்ந்திருப்பதை வந்து அங்கீகரிக்க மறுக்கிறாங்க தான், அது எங்களுக்கு தெரியுது. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. சீட்டுக்காக ஒரு தொகுதிக்காக நாம் வந்து இங்கே கொள்கை அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு எதிரியை வந்து உள்ள விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அப்பவும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனோம். இப்போவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். நாங்கள் அதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ரொம்ப சிக்கல் பண்ணீங்கன்னா நாங்கள் போயிட்டு தனியாக கூட நீ போல தேர்தலே கூட புறக்கணிச்சிட்டு நாங்கள் களத்தில் போராடுவோம். ஏமாற்ற முடியாதுங்கிறது நேரடியாகவே கேட்டிருக்காங்களா? ஆமாம், சொல்லியிருக்காருல்ல. அதே சமயம் 6 தொகுதி 8 தொகுதியெல்லாம் கொடுத்து எங்களுக்கு வளர்ச்சியை நாங்கள் கட்டுப்படுத்திட்டு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறதுனா அது உங்கள் பார்வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதை விட என்ன வெளிப்படையாக சொல்லணும்? ஓகே, இப்படி ஏன் வந்து கோவிலுக்கு போகணும், ஏன் இங்கே திருநீர் பூசணும்? அதாவது மதசார்பின்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதான் இந்த பேரணி நாங்கள் ஜூன் 14ஆம் தேதி ஒரு பேரணி நடத்தணும் திருச்சியில், மதசார்பின்மை காப்போம் அப்படின்ட்டு. மதசார்பின்மை என்ன அப்படின்னா, மதசார்பின்மை என்பது அரசு ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது. அரசு இந்து மதத்தை, அப்போ உலகத்தில் நிறைய அரசுகள் மதம் சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் பாகிஸ்தான் முஸ்லீம், இஸ்லாம் தான் பாகிஸ்தானுடைய அரச மதம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பௌத்தம் தான் அந்த நாட்டினுடைய அரச மதம். இப்போ கிறித்துவம் தான் அரச மதமாக பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு எந்த மதமும் அரசு சார்ந்ததில்லை. மதத்தை மக்கள் கடைபிடிக்கலாம். இங்கே இந்துவாக இருக்கிறவன் இந்து கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை வந்து தழுவலாம், வழிபடலாம், மசூதிக்கு போகலாம். கிறித்துவர்கள் வந்து ஆலயங்களுக்கு போகலாம், வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறை வந்து கை கொள்ளலாம். அது மக்களுடைய உரிமை. அதே சமயத்தில் அரசு ஒரு மதம் சார்ந்திருக்கக்கூடாது, அரசுக்குன்னு ஒரு மதம் இருக்கக்கூடாது. அது எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கணும். அதுதான் வந்து மதசார்பின்மை, செக்குலரிசம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் சரிதானா? அப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், எங்களை கோவிலுக்கு கூப்பிட்றாங்க, அவங்கள மதித்து போகிறோம். பெரியாருக்கு கூட திருநீர் வச்சுருக்காங்க, அதை மதிச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து இஸ்லாத்தை மதித்து அவங்க மசூதிக்கு கூப்பிட்டாலும் போகிறோம். நோன்பு, எங்கள் தலைவர் நோன்பு இருக்கிறாரு, தொப்பி போட்டுக்கிறாரு, இஸ்லாமியருக்கு போகிற தொப்பி போட்டுக்கிறாரு. ஆலயங்களுக்கு கூப்பிட்டா, அதாவது கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு கூப்பிட்டாலும் போகிறாரு. அங்கேயும் வந்து சிலுவை போட்டு அவருக்கு வந்து அந்த ஜெபம் பண்ணால் அதையும் ஏற்றுக்கிறாரு. அப்போ ஒரு கோயிலுக்கு மட்டும்தான் போகிறாருன்னு சொல்ல முடியாது. அதையும் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, கும்பத்தில் தண்ணி ஊற்றுறாரு, அவங்க உணர்வுகளை மதிக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து எந்த மதத்தையும் அவமதிக்கிறது இல்லை. இப்போ இந்த மதத்துக்கு என்ன இந்து கோயிலுக்கு தான் போகிறாரு, இஸ்லாத்துக்கு புறக்கணிச்சிட்டாரு, கிறிஸ்துவ ஆலயங்களை புறக்கணிச்சிட்டாரு என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு தான் போகிறாரு, மற்ற மதங்களை புறக்கணிச்சிட்டான்னு சொல்ல முடியாது. இஸ்லாத்துக்கு தான் அவர் வந்து நோன்பு துறக்கிறாரு, மற்றவங்களை புறக்கணிச்சிட்டான்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஜனநாயக தன்மை. அது மற்றவருடைய உணர்வுகளை மதிக்கிறது.
அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல இப்ப அவமதிக்கல அப்படின்னா அந்த திருநீர் அவர் அழைச்சிருக்க கூடாது இல்லையா? வர வரைக்கும் அப்படி கிடையாது. திருநீர் அழைச்சிருக்கலாம்ல. இல்லை இப்ப அங்க ஏன் அவரு வந்து திருநீரை வந்து அழிச்சாரு அப்படிங்கறதுன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கேள்வியா அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு. அதாவதுங்க, அதுங்க தலைவரே தெளிவாக சொல்லியிருக்காரு. புண்ணியம் கிடைக்கும் என்று நான் பூசவும் இல்லை, அவமதிக்க வேண்டும் என்று நான் அழிக்கவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா, கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, திருநீர் வச்சு விட்றாங்க, வெளில வர்றாங்க. திருநீர் வந்து இருந்தது போதும்னு நினச்சிருக்கலாம். அவர் வந்து நெத்தியை துடைக்கிற பழக்கம் உள்ளவர், அதான் சொல்கிறாரு. நான் நெத்தியை எப்போதும் துடைப்பேன்னு சொல்கிறாரு. இல்லை திருநீரை அழிச்சதாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல பூசின உடனே அழிச்சிட்டு வந்தார், வெளியில் வந்த பிறகு தானே. அப்போது நான் என்ன கேட்குறேன், திருநீர் வச்சுக்கிட்டு வராங்களா, ஃபேஸ் வாஷே பண்ணுறது இல்லையா, அப்படியே இருக்குதா? இப்போ நான் கோயிலுக்கு நான் என்ன கேட்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நாமனே ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுங்க, கோயிலுக்கு போயிட்டு வெளில வரேன், ரொம்ப வேர்த்து கொட்டுது, வெளியில் வந்து இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இல்லையா, அது இயல்பானது. இதை வந்து தேவையில்லாமல் இதற்கு ஒரு தனி மனிதனா நம்ம வீட்டில் வந்து அழைக்கிறதோ அது வேற விஷயம். மக்கள் வந்து ஒரு தலைவரா அங்க பார்க்கறாங்க, செல்ஃபி கேட்கறாங்க. அந்த செல்ஃபி எடுக்கும்போது ஏன் அந்த திருநீர் இருக்கக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க? இருக்கக்கூடாதுன்னு நினைச்செல்லாம் அழிக்கலங்க. அதான் எங்க சொல்றோம்ல, அது அவமதிக்க வேண்டும் என்பதற்காக அது வந்து அன்கம்ஃபர்டா கூட இருந்திருக்கலாம், அல்லது வந்து அது இருந்தது போதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? அவமதிக்கிற நோக்கம் இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு என்ன இருக்கு அதுல? அதை இவங்க அரசியல் தான் உள்நோக்கம் கொண்டது. இதை வந்து உடனே இந்துக்களுக்கு எதிராக அவர் பண்ணிட்டாரு, இந்து சாமியை வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்குவதற்கு, அதிலிருந்து அரசியல் ஆதாயம் அடைவதற்கு, எங்களை வந்து விமர்சனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவங்க, இந்து முன்னணி போன்ற சங்க பரிவாரங்க அதுக்கு முயற்சிக்கிறாங்களே ஒழிய அதில் எங்களுக்கு உள்நோக்கம் கிடையாது, எங்கள் தலைவருக்கு உள்நோக்கம் கிடையாது. இப்போ சமீபத்தில் முருகன் மாநாடு நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரையும் அண்ணாவையும் வந்து அதில் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பாங்க. அதற்கு வந்து அதிமுகவும் சரி, தாவேக தலைவர் விஜயும் சரி எந்த பதிலடியும் வந்து இன்னும் கொடுக்கல. அப்போ வந்து பெரியாரை வந்து அவர் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி கொண்ட ஒருத்தர் ஏன் இன்னும் பதிலடி கொடுக்காம இருக்காரு? அப்போ விஜய் வந்து பிஜேபியோட பி டீமா அப்படிங்கிற கேள்வியையும் திருமாவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன் அமைதியா இருந்தா பி டீமா இருக்கணுமா? அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க போய் அது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை, அது முழுக்க ஆன்மீக மாநாடே கிடையாது, அது அரசியல் மாநாடு, தேர்தலுக்கான மாநாடு. மக்களை வந்து தங்கள் பக்கம் வாக்காளர்களாக மாற்றுவதற்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற சங்க பரிவாரங்கள் சேர்ந்து நடத்திய ஒரு உத்தி அது மாநாடு. அது எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அது முருக பக்தர் மாநாடு இல்லை, அது மோடி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லியிருக்காரு. சரிதானா? அது ஆன்மீக மாநாடு அல்ல, அது அரசியல் மாநாடு. அந்த மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் ஆன்மீக மாநாடுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, லாஜிக்காக. அங்கே அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்து வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, காணொலி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆன்மீக மாநாட்டில் என்ன பண்ணணும்? கிருபானந்த வாரியாரோட பேச்சை போடலாம், அல்லது வந்து பெரியவாள் சந்திரசேகர சுவாமிகளுடைய உரையை போடலாம், இல்லை நீங்கள் எது வேணுமானு பண்ணலாம். அங்கே நீங்கள் பெரியாரை விமர்சிக்கிறீங்க, அண்ணாவை விமர்சிக்கிறீங்கன்னாவே அப்போ அரசியல் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ இதுவே அம்பலப்படுத்திருச்சு அவங்கள, இது அரசியல் மாநாடு தான், ஆன்மீக மாநாடு இல்லை, இவங்களுக்கு நோக்கம் வேறு இருக்குன்னு அம்பலப்படுத்திருச்சா? இதில் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்த இந்த யார் அதிமுக முன்னாள் மந்திரிகள் அதையும் வேடிக்கை பார்த்து தான் வர்றாங்க. அப்போ இவர்கள் சுயமரியாதை இழந்துட்டாங்க, தன்மானத்தை இழந்துட்டாங்க, இவர்கள் திராவிட கட்சி என்கிற அந்த சுயநினைவே இல்லாமல் இருக்கிறாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் வந்து கட்டி காத்த அந்த பாரம்பரியத்தை இழந்துட்டாங்க. பேரில் அண்ணாவை வச்சுக்கிட்டு அண்ணாவை விமர்சிக்கிற ஒரு இடத்துல வந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டு வர்றாங்கன்னா, இவர்களுக்கு கொள்கை முக்கியமா, அல்லது அரசியல் லாபம் முக்கியமா, அல்லது இவர்கள் பிஜேபியோட மண்டியிட்டு கிடக்கிறார்களா என்பதான கேள்வி. இப்போ பிஜேபியோடு மண்டியிட்டு கிடக்கிறார்கள் என்பதான நிரூபிக்கப்படுது இந்த சம்பவம். அப்போ அதை நம்ம கண்டிக்கிறது இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, விஜய்க்கு பெரியார், அம்பேத்கர், அம்மாள் இவங்கெல்லாம் முன்னோடிகள்னு காட்டுறாரு. அது பெரியாரே, இவருடைய கொள்கை வழிகாட்டியாக இருக்கிற பெரியாரே அவமதிக்கப்பட்டிருக்கிறார், இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ கொள்கை வழிகாட்டியை இழிவுபடுத்தினா கொதிச்சேலுமா இல்லையா? ஏன் விஜய் கொதிச்சேலில் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? இப்போ இந்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா? இப்போ இங்கே திராவிட வந்து ஆட்சி வீழ்த்துவோம், இங்கே வந்து திமுக அதிமுகவை அழிப்போம், அதிமுகவை சேர்த்து அழிக்கிறாங்க, அரவணைச்சி அழிக்கிறாங்க, திமுகவை வந்து அரவணைச்சி அழிக்க முடியாங்க, எதிர்த்து அழிக்கிறதுக்கு நிற்கிறாங்க.
அப்போ இங்கே திராவிட பூமி திராவிட மண் என்பதே இல்லாத ஒரு நிலையை ஆக்குவோம் அப்படின்னு அவங்க சூழலை இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கிக்கிட்டு நீங்கள் இப்போ பெரியாரை விமர்சிக்கிறப்ப அமைதியாக இருக்கும்போது உங்கள் கொள்கை வழிகாட்டுன்னு சொல்லும்போது இல்ல அவர் அமைதியா இருக்காரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு பி டீம். அவர் நம்ம இப்ப நீங்க சொல்ல வந்து முடியாது, அது BJP காலம் RSS காலம் தானே நீங்க கணிக்கணும். அவர் திமுகவை காலம் தானே கணிக்கணும். அது எப்படி நம்ம இப்ப சொல்ல இல்ல முடியும்? அமைதியா இருக்கக்கூடாதுல்ல. நீங்க கட்சிக்கு வந்துட்டீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க, பொது வழியில வந்துட்டீங்க, கருத்துக்கள் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாவையும் பெரியாரையும் வந்து இங்க இந்த மண்ணில் இழிவுபடுத்தும் பொழுது, உங்களுடைய வழிகாட்டியை இழிவுபடுத்தும் பொழுது, உங்களுடைய கொள்கை முன்னோடி இழிவுபடுத்தும் பொழுது நீங்க அமைதியா இருந்தா ஆரம்ப கட்ட பயணத்துல இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆரம்ப செயல்பாடுகளும் கட்ட செஞ்சுட்டு பயணமோ இருக்கிறாரு. வந்து காலகட்டம் தாண்டிய பயணமோ உங்க கொள்கை வழிகாட்டி தானே பெரியாரு. உங்க கொள்கை வழிகாட்டி இழிவுபடுத்துறாங்களா, அவமதிக்கிறாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணுமா இல்லையா? உங்க கருத்தை பதிவு பண்ணணுமா இல்லையா? அது கருத்தை பதிவு பண்ணாம இருந்து அதே சமயத்துல திமுக ஏதாவது வந்து பண்ணுச்சுன்னா விட்டுருவீங்களா? அமைதியா இருக்கிறீங்களா? இல்லையில நீ உடனே ரியாக்ட் பண்றீங்களே, ஏன் இதுக்கு ரியாக்ட் பண்ணல? அப்ப நீங்க பிடிமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பது இயல்பானது. அதான் நியாயம் இருக்கு. இப்போ அவங்க வந்து இங்கே திராவிட கட்சிகளுடைய ஆட்சியே இருக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்க இவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பிங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடைய விமர்சனமும் உங்களுடைய எதிர்ப்பு யாரை நோக்கி இருக்குது? RSS பிஜேபியை நோக்கி இருக்கிறதா அல்லது திமுகவை நோக்கி இருக்கிறதா? இதுதான் கேள்வி. அப்போது நீங்கள் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறீங்களோங்கிற எண்ணம், ஒரு சந்தேகம் ஏற்படுவது இயல்பானது. வரப்போகிற தேர்தலில் வந்து எத்தனை சீட்டுகள் கிடைக்கும், அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி சார். நன்றி.